15ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை. தானே புயலை தொடர்ந்து புதுச்சேரியில் மீன்பிடி தொழில் பறிப்பு. தமிழ் புத்தாண்டையொட்டி சிறை கைதிகளுக்கு வீட்டு சாப்பாடு. ஜோஸ் ஆலுகாஸில் நகைகளுக்கு பூஜை. வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கீடு. பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி சாவிகளை வழங்கினார். இலவச மனை பட்டாவுடன் கல்வீடு கட்டி கொடுக்க வேண்டும். முதல்வர் ரங்கசாமிக்கு பழங்குடியின மக்கள் மனு. இனி வருவது விரிவான செய்திகள். தானே புயல் தாக்குதலின் பாதிப்பில் இருந்து மீளாத மீனவர்களுக்கு வருகிற 15ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வரவுள்ளது. கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தமிழக கிழக்கு கடற்கரை பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை விசைப்படகுகள், இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள அரசாணைப்படி இந்த ஆண்டும் 45 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிலுவையில் உள்ள நிவாரணத் தொகையை வழங்கினால் இந்த 45 நாட்கள் தடை காலத்தில் படகுகளை சரி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இப்போ அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து தடை காலம் வருது. அது ஒரு 45 நாள் தடை காலம் வருது. இப்போ இவங்க இந்த டைமில் பணம் கொடுத்தா கூட நாங்கள் பாதிக்கப்பட்ட பொருளை சரி செய்து தொழிலுக்கு செல்வோமான்றதே தெரியல. இன்னமும் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் காலத்தை கடந்து கொண்டு இருக்காங்க. அதிலும் இல்லாமல் மவுத்தரம் சுத்தமாக தரையிட்டு போச்சு. அதை சிஎம்மிடம் சொல்லிக்கிறோம், மந்திரியிடம் சொல்லிக்கிறோம், டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிக்கிறோம், போர்ட்டில் சொல்லிக்கிறோம். இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்ககிட்டையும் நாங்கள் பல முறை சொல்லிக்கிறோம். சரின்னு சொல்கிறாங்க. இதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தொழிலுக்கு செல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். இன்னும் தடைக்காலம் 45 நாள் போன பிறகும் நாங்கள் தொழிலுக்கு செல்வோமான்றதை கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. நந்தன புத்தாண்டின் துவக்க விழா தமிழ் பேசும் மக்களால் வெகு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதல் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வீடுகளில் பெண்கள் புத்தாடை வைத்து சர்க்கரை பொங்கலிட்டு பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்தனர். மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் பலரும் பங்கேற்று வழிபட்டனர். எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள சாரதாம்பாள் கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கும் சுப நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சீதாராம சாஸ்திரிகளால் நந்தன ஆண்டு பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கைதிகளுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு அனுமதியின் பேரில் 83 கைதிகளின் உறவினர்கள் வீட்டு உணவை கொண்டு கைதிகளுக்கு வழங்கினார்கள். 1 மணி நேரம் மட்டுமே கைதிகளின் உறவினர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜோஸ் ஆலுகா ஜுவல்லரியில் நகைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பல்லாயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டு அண்ணா சாலையில் இயங்கி வரும் ஜோஸ் ஆலுகா ஜுவல்லரியில் தமிழ் புத்தாண்டு, அட்சய திருத்திகை ஆகியவற்றை முன்னிட்டு நகை குவியலை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பெற்றன. இப்பூஜையில் கடையின் துணை மேலாளர் ரஞ்சித், மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் உட்பட ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் பங்கேற்றனர். அட்சய திருத்தியை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் பல வாடிக்கையாளர்களுக்கு காத்திருப்பதாக ஜோஸ் ஆலுகாஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர பொன்விழா நகரில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளின் சாவிகளை பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். வீட்டு வசதி வாரியம் மூலம் சுதந்திர பொன்விழா நகரில் 104 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்க தயாரான நிலையில் உள்ளது. இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சாவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி வீட்டு பயனாளிகளுக்கு சாவியை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம், வீட்டு வசதி வாரிய தலைவர் வெங்கடேசன், வீட்டு வசதித்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு, செயற்பொறியாளர் அசோக் ராமசேகர், உதவி வளர்ச்சி அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோசப் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் அபாக்கஸ் புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். வேல்ராம்பட்டு ஜோசப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பில் அபாக்கஸ் புத்தகம் வெளியிடும் நிகழ்ச்சி முதல்வரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. புத்தகத்தின் முதல் பிரதியை முதல்வர் ரங்கசாமி வெளியிட ஜோசப் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிர்வாகி ஜேக்கப் பெற்றுக்கொண்டார்.
மேலும் 2010, 2011 கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் ஸ்டூடெண்ட் கோச்சிங் சென்டர் மூலம் படித்து மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி சிவரஞ்சனி மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் ரொக்க பரிசையும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பழங்குடியின மக்களுக்கு இலவச மனை பட்டாவுடன் கல்வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு சார்பில் முதல்வர் ரங்கசாமிக்கு மனு அளிக்கப்பட்டது. பழங்குடியின மக்கள் பல ஆண்டு காலமாக இலவச மனை பட்டா மற்றும் கல்வீடு வேண்டும் என போராடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பழங்குடியின் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் ராம்குமார் தலைமையில் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் பல ஆண்டுகளாக போராடி வரும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனை பட்டாவுடன் கல்வீடு கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் புருஷோத்தமன், மனோகர், செல்வராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயத்தின் பெருவிழா கொடியேற்றத்துடன் சனிக்கிழமை துவங்குகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பங்கு தந்தை ரிச்சர்ட், வில்லியனூர் தூய லூர்தன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த 6வது நாளில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம் என்றும், அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது என்றும் கூறினார். காலையில் ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் நடைபெறவுள்ள விழாவில் வேலூர் மறைமாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெறும் என்று தெரிவித்த ரிச்சர்ட், இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் மாதா திருவுருவம் தாங்கிய கொடியை ஆயர் சவுந்தரராஜ் ஏற்றி வைக்கிறார் என்றும் கூறினார். வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்கள் தலைமையிலே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதாவினுடைய திருக்கொடியேற்றமும் நடைபெறவிருக்கின்றது. திருவிழா நாளன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு தமிழக ஆயர் பேரவையின் துணை செயலர் அருட்தந்தை ஜோ தலைமையிலே திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறவிருக்கின்றது. அன்றைய தினம் 22ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் அவர்களின் தலைமையிலே சிறப்பு கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருவிழா தேர்பவனியும் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது.